இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் ஜூன் மாத கிரக நிலையை முதல்ல பார்த்துருவோம். ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கு இல்லையா, சுக்கிர பகவான் உங்களுக்கு புதன், சூரியன், சனி இதெல்லாம் முக்கிய கிரகமாக பார்க்கப்படுது. இதெல்லாம் பயிற்சி ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் சுக்ராதித்ய யோகம் உருவாகுது, கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. அது தவிர இந்த ஜூன் மாதத்தில் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 14ஆம் தேதி புத பகவான் மிதுனத்திற்கு மாறுறாரு. ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுறாரு. ஆனி மாதம் ஆரம்பமாகுது. ஜூன் 29ஆம் தேதி புத பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி ஆகிறாரு. இந்த கிரக நிலையை வச்சு பார்த்து ஒவ்வொரு ராசிக்கா என்னென்ன யோகன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்மராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா சில கொள்கைகளை உருவாக்கி அதன்படி நடப்பீங்க. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் தொழில் ஸ்தானாதிபதியுடன் மட்டும் இல்லாமல் லாபாதிபதியுடனும் குருவும் இணைஞ்சிருக்கிறது உங்கள் தொழிலில் பலவிதமான வருமான இலக்குகளை முனைய உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இதுவரை சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா குறுகிய கால தொழிலில் ஈடுபட்டு லாபத்தை பெறுவீங்க. முக்கிய நிகழ்வுகளையும் நீங்களே உருவாக்கி சிறப்புடன் செயல்படுத்தி அதையும் காட்டுவீங்க. எதையும் முன்கூட்டியே யோசிக்காமல் சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி செயல்களை உருவாக்குவீங்க. இதன் மூலம் நற்பலன்களை பெறுவீங்க. அரசியலில் உங்கள் செல்வாக்கு உயரும். காரியத்தில் நல்ல கவனம் செலுத்தி உங்களின் பதவியை தக்க வச்சுக்கிருவீங்க. பொது வாழ்வில் மக்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயரவும் இடமாற்றமும் உண்டாகும். கலைத்துறையினராக இருந்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகளை பெற்று நலம் பெறுவீங்க. குறைந்த நேரத்தில் என்ன சாதிக்க முடியுமோ அதை உடனே செஞ்சிருவீங்க. உங்களின் உடல்நலனில் கவனம் செலுத்தி நலம் பெறுவீங்க. வரவேண்டிய பணம் சில காலம் தாமதமாகி தடைபட்டு மீண்டும் வந்து சேரும். உங்களின் பேச்சுத்திறன் மேம்படும். வெளியூர் பயணம் பயனுள்ளதாக அமையும். சந்திராஷ்டம நாட்கள் 28/6/2024 வெள்ளிக்கிழமை காலையில் 6:48 மணி முதல் 30/6/2024 ஞாயிறு இரவு 12:51 மணி வரை இருக்குது. பத்திரமா இருக்கணும். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு, தென்கிழக்கு, மேற்கு. அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு, வியாழன், வெள்ளி. இந்த மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபடுறதும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்கிறதும் வர நினைச்ச காரியம் தடையின்றி நடக்கும். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பல விதத்திலும் அதிர்ஷ்டமும் லாபமும் நிறைஞ்சதாக இருக்கும். மேலும் ராசிநாதன் சூரிய பகவான் லாபஸ்தானத்துலேயும் புதன் மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்றாரு. உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். உங்களின் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவீங்க. எந்த ஒரு வேலைகளையும் சரியாக திட்டமிட்டு எளிதாக முடிப்பீங்க. லாபஸ்தானத்தில் உருவாகும் யோகங்களால் வீட்டில் சுபகாரியங்களும் பணவரவும் கண்டிப்பாக அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரை உங்களுக்கு ஒட்டுமொத்த நல்ல அதிர்ஷ்டத்தையும் சிறந்த தொழில் வாய்ப்புகளையும் அனுபவிக்கலாம். சொத்து மற்றும் ரியல் எஸ்டேட் விஷயங்களில் இப்போ லாபம் கூடுது. உங்கள் வேலையில் நல்ல அதிகாரமும் தெளிவும் இருக்குது. கூட்டாளிகள் மற்றும் பெண் பணியாளர்கள் மூலம் ஆதாயம் பெறலாம். உங்கள் எதிரிகள் மீது நீங்கள் வெற்றி காணலாம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்ல வாய்ப்பு இருக்குது. உங்களின் ஒட்டுமொத்த கவனம் உங்கள் தொழிலை நிலைப்படுத்தி ஆதாயங்களை அதிகரிப்பதில் தான் இருக்குது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் சாத்தியமாகுது. ஆனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியுது. கொந்தளிப்பு இருந்த பொழுதும் வியாழ பகவான் உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டுவார். அது ஒரு காரணமாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு தகவல் தொடர்பு மூலம் லாபம் கிடைக்கிது. அதிக மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி நிலையற்ற தன்மையாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் வேலை மற்றும் குடும்ப உல்லாச பயணங்களுக்காக நீண்ட தூர பயணங்களும் எதிர்பார்க்கப்படுது. உங்கள் துணை, மனைவி அல்லது கணவன் இந்த மாதம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் குடும்ப விஷயங்களில் சில தவறான புரிதல்கள் இருக்கும். வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்க முயற்சி செய்யணும்.
உங்கள் உறவில் பிரச்சனைகள் உண்டாகுது. நீங்கள் அந்த நபரை கண்டுபிடிச்சி நீங்கள் ஈஸியாக விலகணும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் கூட்டாளியுடன் பயணம் செய்கிறது உறுதியானது. காதல் மற்றும் உறவுகளுக்கு கடினமான காலமாக இருக்குது. உங்கள் பங்குதாரர் பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குறாரு. தம்பதிகளுக்கு இடையே சில சங்கடமான தருணங்கள் மற்றும் மோதல்கள் வருது. உங்கள் கூட்டாளியின் முன்னோக்கை நீங்கள் ஒப்புக்கொண்டீங்கன்னா உங்களால் உணர்ச்சி துன்பத்தை குறைக்க முடியும். உங்கள் துணைக்கு சில எதிர்பாராத உடல்நல கவலைகள் வருது. ஒரு புதிய உறவை தேடும் பூர்வீகவாசிகள் இது ஒரு மிதமான காலகட்டமாக இருக்குது. அதனால் உங்கள் காதல் சந்திப்புகளில் கவனமாக இருக்கணும். திருமண நல்லிணக்கத்திற்காக தெய்வீக நுட்பம் சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். ஜூன் மாதத்தில் உங்கள் நிதிநிலை சூப்பராக இருக்குது. உங்கள் மூதாதையர் சொத்துக்கள் மற்றும் தந்தையின் மூலம் நீங்கள் லாபம் பெறலாம். பங்குச்சந்தையில் உங்கள் தொழில் மற்றும் வர்த்தகத்திற்கான பணவரவை உறுதி செய்யணும். மாதத்தின் 2ஆம் பாதி நல்ல அதிர்ஷ்டத்தையும் நிதி ஆதாயங்களையும் கொண்டு வரலாம். நல்ல செயல்திறனுக்காக உங்கள் தொழிலில் வெகுமதிகள் கூடுது. மொத்தத்தில் நிதி விஷயங்களில் இது உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய மாதம். எதிர்பாராத மூலங்களிலிருந்து நிதி ஆதாயம் சாத்தியமாகும். உங்கள் மனைவியின் செல்வாக்கின் காரணமாக செலவுகள் அதிகரிக்கலாம். தொழில் மற்றும் பயண நோக்குகளுக்காக செலவுகள் கூடும். பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபம் ஆதாயங்களை கொண்டு வரும். நிதியை மேம்படுத்த தொழில்நுட்பம் வியாழ பகவானுக்கு பூஜை செய்யணும். தொழிலை பொறுத்த வட்டிக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பார்க்கலாம். உங்கள் தொழிலை மேம்படுத்த நேர்மையான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் தர்க்க ரீதியான பகுத்தறிவு பணியிடத்தில் நல்ல முடிவுகளை தேடித்தரும். உங்களின் தொழில் வேலை தொடர்பான விஷயங்களில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நீங்கள் அதிக ராஜதந்திரியாக நல்ல தலைமை பண்புகளை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் உங்களுடைய மேலே பணிபுரிபவங்க இந்த மாதம் நல்ல ஆதரவை வழங்குவாங்க. உங்கள் தொடர்பு மற்றும் பேச்சுவார்த்தை திறன் இப்போ சிறப்பாக இருக்குது. மறைவான ஆதாரங்கள் மூலம் திடீர் வருமானம் வருது. ஆனால் அது பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் உருவாக்குது. குழுப்பணி மேம்படுது. உங்கள் பலம் மற்றும் சாதனைகள் உங்களை மேலும் ஊக்குவிக்குது. அரசாங்கத்திடமிருந்து சலுகைகள் மற்றும் பிற சலுகைகள் சாத்தியமாகுது. வேலையில் பங்குதாரர்கள் சாதகமாக இல்லாமல் போகலாம். வெளிநாட்டு தொடர்பான ஒப்பந்தங்கள் மற்றும் தொழிலில் உங்களுக்கு நன்மையை தேடித்தருது. உங்கள் தொழிலில் அதிக அதிகாரமும் கட்டுப்பாட்டையும் கொண்டதாக இருக்கிறனால தகவல் தொடர்பு இந்த மாதம் பயனுள்ளதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல காலகட்டத்தை வணிகத்தில் காணலாம். அரசாங்க விதிமுறைகள் மற்றும் திட்டங்களிலிருந்து நீங்கள் பயனடைவீங்க. உங்கள் கடனை விரைவில் திருப்பி செலுத்தலாம். வருமான வரவு சூப்பராக இருக்கும். உங்கள் வியாபாரத்தில் போட்டியாளர்களை விட நீங்கள் முன்னிலை பெறுவீங்க. சிம்மராசிக்காரவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வியாபாரத்தில் பங்குதாரர்களிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். கெட்ட பெயர் வராமல் இருக்க வாடிக்கையாளர்களுடனான உங்கள் தொடர்புகளில் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கணும். உங்கள் வலுவான தலைமை உங்களுக்கு லாபகரமான வருமானமாக வழிவகுக்கும். உங்கள் தொழிலை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் வியாழ பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இருந்தாலும் உங்கள் உணவு பழக்கங்களில் கவனமாக இருக்கணும். மேலும் நிலையான ஆரோக்கியத்தை பராமரிக்க தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யணும். உங்கள் தந்தையின் உடல்நிலை குறையுது. இந்த மாத தொடக்கத்தில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டி வருது. சுளுக்கு போன்ற எலும்புகள் மற்றும் தசைகள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் உருவாக்கலாம். தூக்கம் கெடலாம். உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தெய்வீக நுட்ப சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். கல்வி தொடர்பான விஷயங்கள் இப்போ நல்ல முன்னேற்றம் தருது. உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற உதவுது. ஆசிரியர்களுடன் சில வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் வருது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படலாம். உங்கள் செறிவு மற்றும் நிர்வாகத்தை தக்க வைக்க அந்த திறன் சிறப்பாக இருக்கும். அடுத்து கல்வியில் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்த தொழில்நுட்பம் செவ்வாய் பகவானுக்கு பூஜை செய்யணும். சிம்மராசி அன்பர்களுக்கான சுப தேதிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா
5, 6, 7, 8, 17, 18, 19, 20, 24, 25, 26 மற்றும் 27. சிம்மராசி என்பவர்களுக்கு சாதகமற்ற தேதிகள் 1, 2, 9, 10, 11, 12, 13, 28 மற்றும் 29. சிம்மராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கலவையான பலன் தான் இருக்குது. மாத தொடக்கத்தில் வீட்டில் சில பிரச்சனைகளும் வேலையையும் சமாளிக்க வேண்டியது இருக்குது. கடினமான நேரத்தில் உங்கள் நண்பர்களின் உதவி கிடைக்கிது. வேலை தேடினீங்கன்னா கொஞ்சம் காத்திருக்கக்கூடிய சூழலெல்லாம் இருக்குது. அதே போல் வேலை மாற்ற நினச்சிங்கன்னா சிந்தித்து செயல்படுறது அவசியம். மேலும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேணாம். சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரத்தில் அனுசரித்து போகிறது நல்லது. மாதத்தின் நடுவில் நிலம் சொத்துக்கள் விற்பது தொடர்பான உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுது. எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நல்லா படித்த பிறகு கையெழுத்து போடுங்க. பண பரிவர்த்தனை முழு கவனத்துடன் செய்யணும். காதல் விஷயத்தில் அனுசரித்து போகணும். இதுவரை இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான 2024 வருடத்திற்கான ஜூன் மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.